யோலோ உண்மையாகவே பயங்கரமான ஒரு ப்ராஜெக்ட்டு. எனக்கு என்னென்னா நானும் வந்து யூடியூப்லேருந்து வந்த ஒரு பையன்தான். இப்போ ஸ்லாட் இன்டர்வியூ ஏதாச்சும் ஒன்று இருந்ததுன்னா அந்த ஸ்லாட் இன்டர்வியூலலாம் வந்து நாங்கள் எல்லாருமே மீட் பண்ணிப்போம். ஒவ்வொரு செலிப்ரிட்டிஸை நம்ம வந்துட்டு இன்டர்வியூ பண்ணிட்டு போயிடுவோம். அந்த மாதிரி ஒரு ட்ராவலில் இருக்கும்போது சேட்டலைட்னு ஒரு டிவியில் எனக்கு கிடைக்கிது. ஒரு பெரிய நெட்வொர்க்கில் எனக்கு ஒன்று கிடைக்கிது. அதில் ஆங்கரிங் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு பார்க்கும்போது ஒரு படம். நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டார்ட் எப்போ வரும், எல்லாருமே வந்துட்டு டேய் நெக்ஸ்ட் லைஃப்பில் என்னடா பண்ணுற, நெக்ஸ்ட் என்னதுப்பா, நெக்ஸ்ட் படம் எப்போப்பா, என்னப்பா படமே பண்ணுறது இல்லையாப்பா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்கல்ல. ஸோ அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நானும் வந்து என்னதாண்டா நம்ம தான் வாழ்க்கையில் வந்துட்டோமே, அதான் நம்ம ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கோம், நெக்ஸ்ட் என்னதான் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து எல்லாருமே கேட்கும்போது என்ன சொல்கிறது, என்ன ஒன்றுமே புரியாமல் இருக்கும்ல. அப்படி ஒரு படம் தான் வந்து யோலோ. புரியாத படமா? புரியாத படமா தெரியாது, அப்படிலாம் இல்லை. யோலோ வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் தான். ஒன் ஃபைன் டே ஒரு ஷோ ஒன்று மிஸ் ஆகிடுச்சு எனக்கு. லாஸ்ட் இயர் வந்து ஒரு ஷோ ஒன்று மிஸ் ஆகுது. என்னடா ஷோ மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். மிஸ் ஆகணும்னு மிஸ் ஆகணும்னு இல்லை,